கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஊட்டி வந்திருக்கோம். எதுக்கு ஊட்டி வந்திருக்கோம்னா திடீர்னு ஒரு பிளானு, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ஊட்டி வந்தாச்சு. இப்போ ஊட்டியில் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம், நல்லா ரீச் ஆயிடுச்சு ஊட்டியில் போட்ட வீடியோ வந்து. இப்போ நம்ம ஊட்டியில் எங்கே வந்திருக்கோம்னா போன இடத்துல ஸ்டே பண்ணோம்னா அதே ஹோட்டல் தான். அந்த வாட்டி கண்டிப்பாக அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதுதான் ஊட்டி வந்து மெயினாக இங்கே தான் வந்து பஸ் இறக்கி, அங்கே தான் பஸ் வந்து இறக்கி விடுவாங்க ஊட்டியில். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ரூம் எடுக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்படியே வருஷவே கடையாக இருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாக எல்லாமே சாக்லேட் கடை, அதுக்கப்புறம் சொட்ரு, அதுமாரிலாம் அந்தமாரி திங்ஸ்லாம் நம்ம இந்த இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், நான் எந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், இந்த ரூம் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஸ்டே பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக போனால் எப்படி, கப்பலாக போனால் எப்படி, எல்லாமே இந்த நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அவன் நல்லாவும் இருக்கும். நல்ல கடையை பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க, சாக்லேட் வாங்குற ஒரு கடைக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் வாங்க பாருங்கள் என்னென்ன ப்ரைஸில் சாக்லேட் வச்சுருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த கடையில் தான் ஓரளவு நல்லா இருந்தது ப்ரைஸு, அதனால் இந்த கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன் சாக்லேட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எல்லாம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, போன ஊட்டி வீடியோ சீரிஸ் போட்டிருப்பேன், பார்ட் 1 சொல்லி போட்டிருப்பேன். அதில் என்ன இருந்ததுன்னா எல்லாருமே வந்து ரூம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் போட்டிருக்கணும். ரொம்ப லேட் ஆகிட்டு, காரணம் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை, ட்ராவல் பண்ண முடியலை. இன்னுமே வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து ட்ராவல் வீடியோஸ் சரியாக வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்குது. அந்த ரூம் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னமாரி ரூம் டீட்டெயில், யாரெல்லாம் எப்படி போனால் எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து கப்பலாக வரீங்க, ரூம் கிடைக்குமா அப்படிலாம் நீங்கள் கேட்டுருக்கு. நிறைய பேர் போன வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், நான் எல்லாமே உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோட்டலில் எப்படி சாப்பிடலாம், நல்ல ஃபுட்டு, எங்கே ஃபுட்டு நல்லா கிடைக்கும் எல்லாமே. அந்த நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஹோட்டல் இருந்தது. எல்லாமே ஃபுட் வெரைட்டி எல்லாமே நல்லா இருந்தது. மார்னிங்கும் சரி, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனும் நைட்டும் சூப்பராக வந்து ஃபுட்டு சூப்பராக இருந்தது. பட்ஜெட்டாகவும் இருந்தது. பட்ஜெட்டாகவும் நீங்களே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப தூரம் நீங்கள் தள்ளி போய் நீ வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்டே பண்ணியிருந்த இடத்து பக்கத்துலேயே வந்து ஃபுட் கடை இருந்தது, ரொம்ப தோதுவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி வந்து ரேட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக 150 ரூபா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 150 ரூபா நல்ல குவாலிட்டியாக நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாலாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. இது பட்ஜெட்டில் நம்ம போகிறதா இருந்தாலும் நம்ம காசுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை பட்ஜெட் அதிகமாக கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். கப்ஸாக போனீங்கன்னா நீங்கள் வந்து பட்ஜெட் எதிர்பார்க்க முடியாது, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களோட சாய்ஸு, எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சோலோவாக போயிருந்ததுனால பட்ஜெட்டுக்குள்ளே தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தால் நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுனால நல்லா சாப்பிட்டேன். சாப்பாடில் நம்ம குறைக்கக்கூடாதுல்ல. சரி, ட்ராவல்னு ஆகி போச்சுனாலே, பட்ஜெட்டில் ட்ராவல்னு ஆகி போச்சுனாலே நம்ம கொஞ்சம் எப்படினாலும் போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்குது ஊட்டியில் வந்து சாப்பிட்றக்கூடிய, அதாவது ஃபுட் ஹோட்டல் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி சாப்பிடணும், இல்லைனா ரொம்ப வந்து இது வந்து கஷ்டமாயிரும். அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை இருந்தது. அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டாச்சு. நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரூம் போக வேண்டி தான். ரூம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ரூம் இருக்குது. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்சரான்னு சொல்லி தான் அந்த ரூம் நேமு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டி வந்திருக்கோம். எதனால் ஊட்டி வந்தோம், ஏன் ஊட்டி வந்தோம்னா, சரி ஒன் டே ட்ரிப் மாதிரி வரலாமே சொல்லி தான் வந்தேன். சரி வாங்க, இப்போ ஊட்டியில் வந்து நான் வந்து போன வாட்டி வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன போட்டிருப்போம்னா, ஊட்டி எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் நான் வந்து ரூம் டீட்டெயில்ஸ் வந்து அதை சொல்லலை. இந்த வீடியோவில் வந்து ஊட்டிக்கு வந்தீங்கன்னா எப்படி ரூமில் பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாகவே இந்த வீடியோ வந்து எதனால் எப்படி இருக்கும்னா, ரூம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபேமிலி, கப்புள்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா எந்தெந்த பட்ஜெட்டில் எப்படி ஸ்டே பண்ணலாம் அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேமிலியாக இருந்தால் எவ்வளோ வரும், கப்புள்ஸாக இருந்தால் எவ்வளோ வரும்னு சொல்லியுமே எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பட்ஜெட் ரூம் தான். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, மெயினாக வந்து கப்புள்ஸு, மெயினாக வந்து ஃபேமிலி, இது ரெண்டுத்துக்கும் தான் இந்த ரூம் வந்து செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரூம் வந்து அவ்வளோ செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நான் இன்னொரு ரூம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு அந்த ஹோட்டலும் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன். வாங்க இந்த வீடியோ இந்த ரூமை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அதுதான் என்ட்ரன்ஸ், அப்படி தான் உள்ளே வரணும். நீங்கள் இதுதான் இது கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருவாங்க.
அப்படி வந்தீங்கன்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் பின்னாடி. எதனால் நான் ஊட்டி வந்தேன்னா நான் சொன்னேன்ல, அதனால தான். ஸோ சரி நமக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சிது, அதனால நான் ஊட்டி வந்துட்டேன். ஊட்டி நல்லா இருந்து சீசன் நல்லா இருந்துன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஊட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கே போகிறோம். ஊட்டி நம்ம போட்ட வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 30,000 வியூஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து அதில் சரியாக நான் வந்து ரூம் அட்ரஸ் நான் அதில் கொடுக்கல. இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து நான் ரூம் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக நம்பர் என்ன, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, இந்த ரூம் எங்கே இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மெயினாக கப்புள்ஸாக வரீங்கன்னா ஓகே இந்த ரூம் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸானா நோ, ஃபேமிலினா ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ரூம் வந்து இது பண்ணுறேன். அந்த ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். இந்த டிவி இருக்குது, இந்த டிவி வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் ரூமு. ஓரளவு நல்லா இருந்துச்சு. சரி கைஸ், நம்ம இப்படி கிளம்ப வேண்டியதான். பஸ் ஏறினா அப்படியே போய் ஊரில் போய் இதாகிடுவேன். மார்னிங் வந்தோம், அடுத்து ஈவினிங் கிளம்புறோம். ஈவினிங் நான் இப்போ கிளம்புறேன்னா இப்போ மணி கரெக்டாக ஒரு 6 மணிக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் நைட்டு ஒரு 4 மணி, மறுநாள் காலையில் 4 மணி ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான். ரூம் பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம் காமிக்க உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம் ஓகே தான். 1 day and 2 days நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம ஊட்டி போட்ட வீடியோ தான் நல்ல வியூஸ் போயிருந்துச்சு கைஸ். கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்படி வீடியோ வரும்னா ஒன்லி ட்ராவல், அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணலாம், பட்ஜெட்டில் எப்படி ரூம் எடுக்கலாம், இந்தமாரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய். இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் கைஸ். இப்படி கிளம்பியாச்சு, பேக்கை போட்டு போக வேண்டியதான் கைஸ். வாங்க கீழே போக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். ரூம் சாவியை கொடுத்துட்டு அப்படி நம்ம போக வேண்டியதான். பஸ் ஏறி கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். பாய் கைஸ். அப்படி போச்சுலேயே நல்லா இருந்தது. அப்படியே பஸ்ஸில் எப்படியும் சீட்டு கிடச்சி அப்படியே உட்காந்து பார்த்துட்டே போயாச்சு. அதுமாரி ட்ராவல் பண்ணால் அடிக்கடி நமக்கு ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கணும். எனக்கு வந்து ட்ராவல்னால் அவ்வளோ பிடிக்கும். ட்ராவல் பண்ணதுக்கு டைம் கிடைக்கணும். அதுமாரி பட்ஜெட்டு நமக்கு வேணும். பட்ஜெட் ட்ராவல் தான் நம்ம எப்போதும் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம நல்லா ட்ராவல் பண்ணி நம்ம சேனல் பெரிய அளவுக்கு அவ்வளோ நம்ம நம்புவோம். சரி கைஸ், பாய் கைஸ். நம்ம சேனலை சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். பாய். see you